நாம் ஆண்டவருக்கு பணிபுரிபவர்களாய் இருப்பதால் தூய பவுலைப் போல நம்மை பற்றி பிடித்திருக்கிற கசப்பு என்ற விரியன் பாம்பை உதறி தள்ள அறிந்திருக்க வேண்டும். நம்முடன் இருக்கிற மக்களுடன் தொடர்ந்து அன்பிலே நடக்க தூய ஆவியானவர் உதவி செய்வார். பல வருடங்களுக்கு முன் ஒரு வயதான மனிதர் மேல் மனக்குறைவு காரணமாக எனக்கு வெறுப்பு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே நான் முடி திருத்திக் கொள்வதற்காக சலூனுக்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். என் இடது பக்கம் பார்த்தபோது அதே வயதான மனிதர் அமர்ந்திருந்தார். தூய ஆவியானவர் நான் அவருக்கு காலை வணக்கம் மாமா என்று கூறச் சொன்னார். நான் தூய ஆவியிடம் முடியாது என்றேன். தூய ஆவியானவர் மீண்டும் காலை வணக்கம் மாமா என்று கூறச் சொன்னார். நான் மீண்டும் முடியாது என்றேன். தூய ஆவியானவர் எனக்குள் மீண்டும் மீண்டும் உந்துதல் கொடுத்து கொண்டே இருந்தார். கடைசியில் காலை வணக்கம் மாமா என்று கூறினேன். தூய ஆவியானவர் மகிழ்ச்சி அடைந்தார். அடுத்த மாதம் நான் முடி திருத்துவதற்காக சென்றிருந்த போது நான் அமர்ந்திருந்த நாற்காலியில் வலதுபுறம் அதே முதியவர் அமர்ந்திருந்தார். தூய ஆவியானவர் காலை வணக்கம் மாமா என்று சொல்ல தூண்டினார். நான் முடியாது என்று மறுத்தேன். போராட்டம் தொடர்ந்தது. நான் என்னை விட்டு கொடுத்தேன். தூய ஆவியானவர் இறுதியில் வெற்றி பெற்றார். கடைசியில் காலை வணக்கம் மாமா என்று கூறினேன். இயேசுவே ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று கட்டளை கொடுத்திருப்பதால் புதிய ஏற்பாட்டில் நாம் அன்பிலே நடப்பது முக்கியமானதாக இருக்கிறது. ஜெபிக்கும் மக்கள் அன்பிலே நடக்க தூய ஆவி உதவி செய்கிறார். அவர்களின் செயல் ஏற்புடையதல்ல என்று உறுதிபட கூறி தொடர்ந்து அன்பிலே நடக்க உதவுகிறார். தெய்வீக வலைப்பின்னல். ஜெபம் உங்கள் வாழ்வில் ஒரு தெய்வீக வலைப்பின்னலை கட்டமைக்கும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஜெப வாழ்விலே நிலைத்திருந்து கடவுளோடு நெருங்கிய உறவோடு வாழும்போது உங்களுக்கென்று மண்ணகத்தில் தெய்வீக தொடர்பு கட்டமைக்கப்படுவதை பார்ப்பீர்கள். இந்த தொடர்பு கடவுளின் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றி முடிக்க கட்டமைக்கப்படுகிறது. கடவுள் உங்களுக்கு வழிகாட்ட மக்களை எழுப்புவார். திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம் இறைத்திருவசனங்கள் 34-35. கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய மக்களை எழுப்புவார். கடவுள் உங்களுக்காக ஜெபிக்க மக்களை எழுப்புவார். திருத்தூதர் பணி 12ஆவது அதிகாரத்தில் 5வது வசனம். கடவுள் உங்களுக்கென்று பேச மக்களை எழுப்புவார். திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 39 வரை. தொடர்வோமா நண்பர்களே?